ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான சோகிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 2 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடுக்கு அப்புறத்தில் இருந்தால் கதை கொஞ்சம் சீரியஸாக போக ஆரம்பிக்கும்னே சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஹிடன் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோகிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 2 எபிசோட் 8. சம்மர் பட் நம்ம ஹீரோவோட டம்மி பிளேன்குள்ள மழை பெஞ்சிட்டு இருக்கு. வெதர் சேஞ்சஸ் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. அதனால என் பொட்டிட்டு பாருங்க கெட்டு போயிருச்சு அப்படின்னு மியா வருத்தப்படுற. திடீர்னு வெள்ளமோ புயலோ வந்துச்சுனாலும் நம்ம ரெடியா இருக்கணும்னு ஷீக்கி சொல்றேன். எப்படியாச்சும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் நம்ம ஹீரோ யோசிக்குவோம். என் ரிசர்ச் ஓரளவு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் 4 சீசனையுமே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு டோமவே சொல்லுவோம். அப்ப நானும் ரோஸ் கார்டுக்கே திரும்ப போறேன் நம்ம ஹீரோ சொல்றேன். நீங்க அதுக்குள்ளேயே போகணுமா அப்படின்னு மியா மட்டும் இல்ல அங்க இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் சோகமாக்குறாங்க. யங் மாஸ்டர் இந்தாங்க இது எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லுவோம். ஏதோ நான் அவட்ட இருந்து புடுங்குற மாதிரிலாம் இவா கொடுக்குறா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். வெக்கேஷன்லயோ பிசினஸ் நல்லா நடந்திருக்கு அப்படின்னு ஷீகி சொல்றான். பனானாவை போனஸா நம்ம ஹீரோ கொடுக்கவோ அவங்க ஹாப்பி ஆகுறாங்க. அசாசின் கில்டோட லீடரான அந்த ப்ரொஃபசர் ரைட் நம்ம ஹீரோவை வந்து மீட் பண்றாரு. சம்மர் பிரேக் முடிஞ்ச அப்புறம் புதுசா சில ஸ்டூடெண்ட்ஸோ வந்திருக்காங்க. என் ஸ்டூடெண்ட்ஸ் உங்க கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. உங்க ஹீலிங் போர்ஷன் நிறைய போர்ஷன் நல்லா இருந்தது அண்ட் கம்மியான பிரைஸ்லயும் இருக்குன்னு அவர் சொல்லவும் என் கடையில இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு செக் பண்ணி பாருங்க நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோக்கு நிறைய கல்யாண ப்ரொபோசல் குமிஞ்சிருக்கு. 1-2 லெட்டர் ஷீகிக்கும் வந்திருக்கு. அது மட்டும் பார்க்க ரொம்ப கொஞ்சம் அழகா யூனிக்கா இருக்கு. புதுசா 3 பேர் நம்ம ஹீரோ கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. ரெம்பிராண்ட் சிஸ்டர்ஸும் அதுல இருக்காங்க. புதுசா வந்தவங்க இன்ட்ரடியூஸ் ஆகுங்க நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட பேரு ஷீஃபோ ரெம்பிராண்ட். உடம்பு சரியில்லாம நான் இத்தனை நாள் ஸ்கூலுக்கு லீவ் போட்டிருந்தேன். நான் ஒரு ஹியூமன். என்னோட எலமெண்ட்ஸ் எர்த் அண்ட் ஃபயர் அப்படின்னு வா சொல்றா. என் பேரு மீனோ ரெம்பிராண்ட். நான் வந்து ஷீஃபோட சிஸ்டர். நானும் உடம்பு சரியில்லாம லீவ் போட்டு இப்போ தான் ரெக்கவர் ஆயிட்டு இருக்கேன். நான் ஹியூமன் பிசிக்கல் அட்டாக்ஸ் அண்ட் ஆரோஸை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு வா சொல்றா. அவங்க 2 பேரும் இப்போ நல்லபடியா இருக்கிறது பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். கேரன் ஃபோர்ட் நான் வேற அகாடமிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கேன்னு ஒரு பொண்ணு வரவும் நம்ம ஹீரோ ஷீக்கு 2 பேரும் அவளை சந்தேகத்தோட பாக்குறாங்க. என்னோட கிளாஸ் மேஜிக் ப்ராக்டிகல்ஸ் நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான். அந்த சிஸ்டர்ஸ் இப்படி நடந்துக்கிட மாட்டவங்களே நம்ம கனவுல இருக்கமான்னு பாய்ஸ் எல்லாம் யோசிக்கிறாங்க. புது ஸ்டூடெண்ட்ஸ் 3 பேரும் இங்கே வெயிட் பண்ணுங்க. பழைய ஸ்டூடெண்ட்ஸ் 5 பேரை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்களை தனியா கூட்டிட்டு போறான். நான் ஒரு பீஸ்ட்டை சமன் பண்ண போறேன். அது கூட தான் நீங்க ஃபைட் பண்ணணும். உங்க ட்ரைனிங் இனி அந்த மான்ஸ்டர் கூட தான் இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். எங்கப்பா இவருக்கு சமனிங் மேஜிக்கோ தெரியுமா அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. ஹெல்ப் பண்ண வந்ததுக்கு தேங்க்ஸ் பண்ண லிசன் பண்ண தான் நம்ம ஹீரோ வர வச்சிருக்கான். 20% ஸ்ட்ரென்த் மட்டும் யூஸ் பண்ண சரியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அந்த லிசன் மனு ஓகே அப்படிங்கிறான். இந்த லிசன் மணி என் ஃப்ரெண்டு தான். ஸோ உங்க உயிருக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு புதுசா அந்த 3 பேர்கிட்டயும் என்ன அட்டாக் பண்ணுங்க. அதை வச்சு நான் அவங்க ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்கில் அனலைஸ் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். லிசர்மன் கூட பழைய ஸ்டூடெண்ட்ஸோ புது ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரே நேரத்தில் எல்லாருமே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றாங்க. போலமான அவன் இம்பியூட் பண்ணு நெக்ஸ்ட் டைம் நான் அதை எரிச்சிருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சீஃபு வேற லெவலில் ஃபயரை வச்சு அட்டாக் பண்றா. கேரன் மொத்தமா நம்ம ஹீரோவை ஃப்ரீஸ் பண்றா. இந்த அட்டாக் சூப்பர். பெல்ல கேஷ் பண்ண ரொம்ப டைம் எடுத்துக்கிறீங்க நம்ம ஹீரோ சொல்றான். இன்னும் அட்டாக் பண்ணுவா ஆரவ நம்ம ஹீரோ எரிச்சிட்டு ஒரே அட்டாக்லேயே எல்லா மாணவியும் செலுத்தாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் சொன்ன அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு திரும்பவும் என்ன அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த லிசர்மன் 20% ஸ்ட்ரென்த்லயே வேற லெவல்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட பெஸ்ட்டை ட்ரை பண்றாங்க. பட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கடைசியில தோத்துதா போறாங்க. இந்த ஏரியால எல்லாம் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் தேவை. இதை ரிப்போர்ட்டா எழுதிட்டு வாங்க நம்ம ஹீரோ கிளம்புறான். கேரன் நீ மட்டும் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறான். நியாயமே இல்ல அவர் டஃப்பான டாஸ்கா கொடுக்காருன்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லவும் மாஸ்டரை பத்தி நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அவர் உங்க மேல அக்கறையா தான் இருக்காரு. அது போக உங்களால முடியாத டாஸ்கா அவர்களுக்கு கண்டிப்பா கொடுக்க மாட்டாரு. உங்க மேல அவர் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு அப்படின்னு ஷீக்கி சொல்றான். நீங்க ஓகே தானே ஷீக்கி கேட்கவும் என்னாலும் சரி கண்டிப்பா நாங்க அவர் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவோம் அப்படின்னு ரெம்பிராண்ட் சிஸ்டர் சொல்றாங்க. உங்க கூட சேர்ந்து படிக்கிறதுல சந்தோஷம் அப்படின்னு அவங்க சொல்லவும் இந்த சிஸ்டர்ஸ் அப்படி பேசுறாங்கன்னு பசங்க ஷாக் ஆகுறாங்க. என்ன டீச்சர் எதுக்கு என்ன தனியா கூப்பிட்டுருக்கீங்கன்னு கேரன் கேட்கவும் உன்னோட வயசுக்கு மீறின பவர் உன்கிட்ட இருக்கு. உண்மையை சொல்ல நீ யாரு நம்ம ஹீரோ கேட்கறான். என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இல்ல என் பாடியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கீங்களா நான் கேட்கறேன். நீ ஒரு டீமன் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பார்த்தா 2 டீமன்ஸ் கூட ஃபைட் பண்ண இருந்தா அந்த டீமன் ரோனா தான் அந்த இடத்துல மார்வேஷத்துல இருக்கா. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. சார்மிங் ஐயாவா யூஸ் பண்ணுவோம் அதெல்லாம் என் மேல ஒர்க் ஆகாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. உன்னை உயிரோட விடுறது கஷ்டம் அப்படின்னு வா சொல்லவும் நீ யார அகாடமியில என்ன பண்ற உண்மையான கேரனுக்கு என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் ஒன்னும் அவளை கொல்லல. ஹியூமன்ஸே தான் அவளை கொண்டுட்டாங்கன்னு சொல்லவும் ஓ அப்படியா சரி அப்படின்னு நம்ம ஹீரோ அசால்ட்டா நிக்கவும் நீ எப்படி என்ன கண்டுபிடிச்ச நீ ஹியூமன் தானே வா கேட்கவும் நான் ஒரு சாதாரண மரிச்சான் நம்ம ஹீரோ பேசுவோம். உனக்கு எப்படி டீமன் லாங்குவேஜ் தெரியும்னு வா கேட்கறா. காமனை தவிர எல்லா லாங்குவேஜும் என்னால பேச முடியும். சரி நீ எதுக்கு இந்த அகாடமிக்கு வந்திருக்க நம்ம ஹீரோ கேட்கறான். நான் எதுக்கு அதை வாண்ட் சொல்லணும் அப்படின்னு வா பேசிட்டு இருக்கும்போது அவளோட பேரு ரோனா டீமன் ஜெனரல் ஆர்மியில ஒருத்தி அப்படின்னு ஷீக்கி அந்த இடத்துக்கு வரா. லிச்சா இருக்கும்போது இவா கூட ஒர்க் பண்ணிருக்காவா மோசமானவா அப்படின்னு இவங்க டெலிபதியா பேசுறாங்க. நாங்க 2 பேர் இருக்கோம் இப்பவும் உன்னால வின் பண்ண முடியும்னு நினைச்சியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் சரி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் அப்படின்னு ரோனா இவங்களை ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறா. நீ எதுக்கு இந்த அகாடமிக்கு வந்திருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ ஃபர்ஸ்ட் கோசினோகா ட்ரேடிங் கம்பெனியை பத்தி சொல்லு. நீ ஆயான் கண்ட்ரிக்கே ஒரு இன்டெலிஜென்ட் ஏஜென்ட் தானே அப்படின்னு கேட்கவும் அப்பெல்லாம் எதுவும் இல்ல. நான் ஹியூமன்ஸ் பக்கமும் இல்ல டீமன்ஸ் பக்கமும் இல்ல. நான் நியூட்ரல் அவ்வளவுதான். வார்ல என் ட்ரேடிங் கம்பெனி பாதிக்கப்படக்கூடாது. இன்ஃபர்மேஷன் தான் ஒரு மர்ச்சன்ட்க்கு ரொம்ப முக்கியம். இப்போ சொல்லு எதுக்கு நீங்க வந்திருக்க நம்ம ஹீரோ கேட்கவும் மாஸ்டர் இவா சீரியஸ் பண்ணி எல்லாரையும் மைக்கிடுவா. எது சொன்னாலும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி ஷீக்கியமா ஃபுட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு இன்னும் மேல நம்பிக்கை வரல. சோ நம்ம 2 பேரும் ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும். சோ அதுக்கு நம்ம க்ளோஸா இருக்கணும் அப்படின்னு ரோனா சொல்லவும் அவ அவங்கள அந்த மாதிரி இருக்க கூப்பிடுறா அப்படின்னு ஷீக்கி சொல்றான். என் மாஸ்டர் ஓ மாதிரி ஆளுங்க கூட இருக்கிறதுக்கு
பண்றதுக்கு சீப்பான ஆள் கிடையாது அப்படின்னு ஷீக்கி சொல்றான். சரி, நான் உங்களுக்கு லைட்டா ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன். ஹியூமனாய்டு எக்ஸ்பெரிமெண்ட் அதை தடுக்கிறதுக்கு தான் நான் அந்த அகாடமிக்கு வந்திருக்கேன் அப்படின்னு வா சொல்றேன். லைம் நம்ம ஹீரோவா அவன் ட்ரேடிங் கம்பெனில வந்து மீட் பண்ணுவோம். நீ யாரா நம்ம ஹீரோ கேட்கிறான். என்ன மறந்துட்டீங்களா அப்படின்னு லைம் ஷாக் ஆகுறான். அவன் முன்ன இருந்ததை விட இப்ப மாறிட்டான். நம்ம ஹீரோக்கு அவனை ஞாபகம் வருது. நீ டோமோவேவோட ஸ்பை தானே. டெமி ஹியூமன்ஸை கடத்தி ஹியூமன்ஸை ஸ்ட்ராங்கா மாத்துறதுக்கு ஹியூமனாய்டு எக்ஸ்பெரிமெண்ட் சில விஷயம் நடந்துட்டு இருக்கு. அசாசின் கில் தான் இதை பண்றாங்க. ஈவன் ஒரு அசாசின் என்ன கூட கொல்ல வந்தான். என் இன்ஃபர்மேஷன் ஃபேக்கா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சரி நான் போய் இன்வெஸ்டிகேட் பண்றேன் லைம் சொல்றான். ஸோ கொஞ்ச நாளைக்கு கடையில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட் பார்க்க வேண்டியது இருக்கும். பட் போனஸாக நான் அவங்களுக்கு பனானா தர நம்ம ஹீரோ சொல்கிறேன். மாஸ்டர் அவள் போய் கூட சொல்லலாம், அவளை நம்பணும் நீங்கள் அவசியம் இல்லைன்னு ஷீக்கி சொல்லவும், ஆனால் ஷீக்கி எனக்குமே கொஞ்சம் சந்தேகம் இருக்க தான் செஞ்சுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அந்த டீமன் ரொம்ப பவர்ஃபுல், பட் மியால் அவளுக்கு இல்லை. மியாவோட பேர்டு வெர்ஷன் அவளை வச்சுக்கோங்களேன். அவளை எப்பவும் நம்பாதீங்கன்னு ஷீக்கி சொல்லிட்டு, சரி டைம் ஆயிடுச்சு நம்ம ஹீரோ சொல்லுவோம், நான் தயாராக வச்சிருக்கேன் அப்படின்னு ஷீக்கி சொல்கிறான். எங்கப்பா லேடிஸ் ஹாஸ்டல் இவ்வளோ லக்ஸரியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ரெம்பிராண்ட் சிஸ்டர்ஸை போய் மீட் பண்ணுறான். நீங்கள் உடம்பு சரியானவனையும் நான் வந்து பார்த்துருக்கணும். நீங்கள் நல்லா ஆனதை நினச்சி சந்தோஷப்படுறேன் நம்ம ஹீரோ சொல்கிறான். கிளாஸில் இருக்கிறத விட டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறீங்களான்னு அவங்க கேட்கவும், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு இதை சொல்லிடாதீங்க நம்ம ஹீரோ சொல்கிறான். உங்களால தான் நாங்கள் திரும்பவும் நார்மலாக இருக்கோம். எங்கள் உயிரை காப்பாற்றினதுக்கு நாங்கள் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு இந்த ரெண்டு சிஸ்டர்ஸுமே சொல்கிறாங்க. நீங்கள் எனக்கு கடமைப்பட்டதாலாம் எதுவும் நினைக்க வேண்டாம். இது உங்கள் லைஃப், நீங்கள் உங்கள் இஷ்டப்படி வாழுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அண்ட் கிளாஸில் நான் ஸ்ட்ரிக்டாக தான் நடந்துப்பா, அதை கண்டுக்கிடாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். உங்களுக்கு ஹெல்ப் தேவைன்னா சொல்லுங்கள், நாங்கள் எப்போ பண்ண தயாராக இருப்போம் அப்படின்னு அவங்க சொல்லவும், ஃபேஸ் கேவலமாக இருக்குன்னு என்ன மோசமாக ட்ரீட் பண்ணாதீங்க, ஏன்னா நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு ஞாபகம் இருக்கலான்னு சொல்லவும், அதை மட்டும் ஞாபகப்படுத்தாதீங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. உங்கள் டெய்லி ரெக்கவரியை அவங்க அப்பா ரிப்போர்ட்டாக எழுதுறேன்னு சொன்னார், அது என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கவும், அந்த தப்பு அவருக்கு பண்ணதுக்கு நாங்கள் பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு சிஸ்டர்ஸும் சொல்கிறாங்க. இந்த சிஸ்டர்ஸை பற்றின வந்து ரூமர்ஸில் உண்மைதான் போல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒருவேளை அந்த கார்ஸில் இருந்துட்டு வந்ததுக்கப்புறம் அந்த சிஸ்டர்ஸ்க்கு பர்சனாலிட்டி சேஞ்சஸ் நடந்திருக்குமோன்னு ஷீக்கி கேட்கவும், எப்படியா அவங்க நல்லபடியாக மாறிட்டாங்கல்ல, அது போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ லைமை வந்து காமிக்கிறாங்க. அவன் இந்த ஊரில் இருக்கிற அண்டர் கிரவுண்ட் ஏரியாஸ்லாம் போயிட்டு ஆளுங்களை அடிச்சு விசாரிக்கிறான். ஹியூமனாய்டு எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அகாடமிக்கு உள்ள இருக்கிற ஒரு அபாண்டன் பில்டிங்குள்ள இப்போ லைம் போகிறான். யாரோ ஒரு ஹியூமனோட ட்ரெஸ் எல்லாம் கலட்டி அவனை எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு கூட்டிட்டு போன மாதிரி தெரியுது. அசையாத இல்லை உன் கழுத்தை துண்டா போயிடும் அப்படின்னு சொல்லி லைம் வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்கிற ஏதோ ஒரு அகாடமி ஆளை பிடிக்கிறான். பட் மாட்டவன் என்னடானா அசால்ட்டா சிரிச்சிட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ரோமக்கி அண்ட் ஹீபுக்கி அந்த ரெண்டு ஹீரோஸுமே வந்துட்டு ஒரு ஃபோர்ட்ரஸை போய் அட்டாக் பண்ண போயிருப்பாங்க. அந்த இடத்துல டீமனா ஒரு ரோனா அப்படிங்கிற ஒரு லேடி இருந்திருப்பா. அந்த டீமன் தான் கேரன் அப்படின்னு வேஷம் போட்டு நம்ம ஹீரோவோட ஸ்டூடெண்டா வந்து ஜாயின் பண்ணியிருக்கா. ஹியூமனாய்டு எக்ஸ்பெரிமெண்ட்டை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவன் அந்த இடத்துக்கே வந்திருக்கா. இப்போ நம்ம ஹீரோவா அதுக்குள்ள இன்வால்வ் ஆயிட்டான். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.